நல்ல சமாரியன் இயேசு என்னை தேடி வந்தாரே. நல்ல சமாரியன் இயேசு என்னை தேடி வந்தாரே. கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, வாரம் ஒரு குறுகிய தலைப்பிலே நாளுமாக உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய நாளுமாக வேதாகமத்தில் விவிலியத்தில் வழி விலகி சென்ற ஒரு சிலரை பற்றி நாம் தியானிக்கிறோம். முதலாக நாம் நகோமியை எடுத்துப்பார். ரூத் புத்தகத்தில் கொடுக்கப்பட்ட நகோமி எடுத்துப்பார். பெத்லகேமில் வாழ ஆண்டவர் அவர்களை ஆசீர்வதித்திருந்தார். ஆனால் அவர்கள் வழி விலகி ஆண்டவர் அருவருக்கும் மோவாப் தேசத்தில் சென்று இருந்தார். அங்கே அவரது கணவர் இருந்தார். பிள்ளைகளுக்கு மீண்டும் வழி விலகி மோவாபிய பெண்களை திருமணம் செய்து வைத்தார். 2 ஆண்மகனும் இறந்து போனார். வழி விலகி சென்ற அவளுக்கு மரணம், கணவனுடைய மரணம், 2 ஆண் பிள்ளைகள் மரணம் அங்கே அவளுக்கு நேர்பட்டதை பார்க்கிறோம். யோனாவை பார்க்கிறோம். ஆண்டவர் யோனாவை பார்த்து, நீ நினிவே நகருக்கு போ என்று சொல்லுகிறார். அவர் வழி விலகி தேவ சமூகத்தை விட்டு விலகி தார்சீசுக்கு செல்லும் கப்பலில் ஏறுகிறார். அங்கே உயிருக்கு போராட்டமான ஒரு பெரிய காரியம் கப்பலில் நடக்கிறது. கடைசியாக அவரை மரணத்துக்கு ஏதுவாக, சாவுக்கு ஏதுவாக கடலிலே அவரை தூக்கி எறிகிறார். வழி விலகி சென்ற அவர் மரணத்துக்கு ஏதுவான ஒரு சந்தர்ப்பத்தை தேடுவதை நாம் பார்க்கிறோம். 3ஆவதாக சமாரியன் ஊமையிலே எருசலேமிலிருந்து ஒருவன் எரிக்கோவை நோக்கி செல்லுவதை பார்க்கிறோம். எருசலேம் என்பது தேவன் வாசம் செய்யும் இடம். எரிக்கோ என்பது சபிக்கப்பட்ட ஒரு நகரம். ஆண்டவர் வாசம் செய்யும் இடத்தை விட்டு வழி விலகி அவன் எரிக்கோவை நோக்கி செல்லும் பொழுது கல்வர்களால் காயப்படுத்தப்பட்டு குற்றியரும் குறையருமாக மரணத்துக்கு ஏதுவான ஒரு நிலையை அடைந்ததை பார்க்கிறோம். இந்த 3 காரியங்களிலிருந்து வழி விலகிச் செல்வோர் ஒவ்வொருவரும், ஆண்டவருடைய காரியத்திலிருந்து விலகிச் செல்லும் ஒவ்வொருவரும் மரணத்துக்கு ஏதுவான காரியத்தை நான் சந்திப்பதை பார்க்கிறோம். மீண்டுமாக நகோமி பெத்லகேமுக்கு திரும்பி வருவதை பார்க்கிறோம். வந்த பிறகு ரூத் மருமகளும் அவள் கூட வருகிறார். போவாசை திருமணம் செய்கிறார். அவங்களுக்கு ஒரு குழந்தை பிறக்கிறது. அதை வைத்து அவர் மகிழ்ச்சியாக இருப்பதை காண்கிறோம். ஆண்டுடைய வழியில் வரும் பொழுது ஒரு மகிழ்ச்சி கிடைக்கிறது. மகிழ்ச்சி உச்சகட்டமாக அந்த கோத்திரத்தில் தான் அருளாக இயேசு கிறிஸ்து வந்து பிறக்கிறார். தாவீது அந்த கோத்திரத்தில் வந்து பிறக்கிறார். எவ்வளவு பெரிய பாக்கியம் ஆண்டோட வழியில் நடப்பது என்பது. 2ஆவதாக நாம் பார்க்கிறோம், யோனாவை பார்க்கிறோம். அவர் கடலில் தூக்கி எறியப்பட்ட பொழுது ஆண்டவர் மீனை வைத்து அவரை விழுங்க வைத்து மீண்டும் நினிவேக்கு அழைத்து செல்கிறார். அங்கே போய் நினிவேயிலே அவர் பிரசங்கிக்கிறார். அவர் பிரசங்கித்தனாலே அந்த தேசத்தில் உள்ள 1,20,000 பேர் மனம் திரும்புகிறார். எவ்வளவு பெரிய பாக்கியம்! அத்தனை பேரை ஆண்டோருக்குள் வந்து சேர்த்தது யோனா செய்த ஒரு பெரிய காரியம். ஏனெனில் அவர் ஆண்டோட வழியில் மீண்டும் திரும்பி வந்தார். நாம் பார்க்கிறோம், நாகமான் என்ற ஒரு சீரிய தேசத்து படை தளபதி ஒருவரை, அவன் குஷ்டரோகம் நிறைந்தவனாக இருந்தான். அந்த தேசத்தில் அதை குணப்படுத்துவதற்கு யாரும் இல்லை என்று அறிந்து சமாரியாவிலே உள்ள எலிசாவிடத்தில் வருகிறார். எலிசா அவரை யோர்தானில் குளிக்கச் செய்கிறார். குளித்த பிறகு அவருடைய உடல் நல்ல உடலாக மாறிவிடுவதை அவன் பார்க்கிறான். குஷ்டம் நீங்கிவிடுவதை பார்க்கிறான். அப்பொழுது அவன் மிகுந்த சமாதானத்தோடும் சந்தோஷத்தோடும் கருதுகிறான். ஆண்டவர் வார்த்தை, ஆண்டோட ஊழியக்காரை தேடி வந்து அவனுக்கு ஒரு பெரிய பாக்கியம் கிடைக்கிறது. நல்ல சமாரியன் ஓமையிலும் கூட சமாரியன் வழியாக அவனை ஒரு சபையில் சேர்க்கிறான். சேர்த்த பிறகு அடிபட்ட மரணத்திற்காய் இருந்த அவனுக்கு மீண்டுமாக ஒரு வாழ்க்கை கிடைக்கிறது. ஆண்டோட வழியில் மீண்டும் திருப்பி அவன் எடுத்துக்கொள்ளப்படுகிறான். எப்படியாக கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, ஆண்டுடைய வழியை விட்டு நாம் விலகிச் செல்லும் பொழுது கண்டிப்பாக மரண பரியந்தமான துன்பங்கள் நம்மை தூண்டு கொண்டே இருக்கும். ஆண்டோட வழியில் செல்லும்போது எப்படிப்பட்ட துன்பங்கள் வந்தாலும் ஆண்டவர் மீட்டுக் கொண்டு வருவார் என்பதை இந்த நாளில் நாம் அறிந்து கொள்வோம். மீண்டும் ஒரு குறுஞ்செய்தியிலே அடுத்த வாரம் உங்களை சந்திப்போம். இயேசுவுக்கு புகழ், இயேசுவுக்கு நன்றி. பிரைஸ் தி லார்ட்.